தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை அல்லது வீட்டு வாடகையை அரசு தர கோரி ஆட்சியரிடம் மனு. கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள தேவேந்திரகுல சமுதாயத்தை சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியானது இந்திய ஜீவா கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜீவா சுபஹான் வாழ்த்துறையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வாடகைக்கு குடியிருப்போர் நலசங்க தலைவர் வெள்ளிமாலை தலைமையில் செயலாளர் சவுந்தரராஜன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வெள்ளிமலை கூறும்பொழுது, கடந்த சில ஆண்டுகளாக ஏழை எளிய மக்கள் வசிக்க வீடுகள் இல்லாமல் தவித்து வருகின்றனர். இவர்களுக்கு அரசின் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்க முன்வர வேண்டும், இல்லையெனில் அரசு இவர்களின் வீட்டு வாடகைகளை தர முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதில் ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஏழை எளிய மக்கள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோயம்புத்தூர் மாவட்டம் ராமநாதபுரம் கிராமம் தேவேந்திரகுல சமுதாயத்தினர் இன்றைக்கு 5/8/2024 கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து வாழ வழி கேட்டு, இருக்க இடம் கேட்டு, வீடு கேட்டு நீண்ட நெடிய போராட்டத்தின் ஊடாக ஒரு வழியாக இன்றைக்கு ஆட்சித்தலைவரிடம் நேரடியாக 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மனு கொடுத்திருக்கிறார்கள். அந்த மனுவை உயர்திரு கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர்திரு வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடம் கொடுத்து, ராமநாதபுரம் தேவேந்திரகுல சமுதாயம் கொடுத்த மனுக்கள் தகுதியானதா இல்லையா என்பதை கண்டறியுமாறு உத்தரவிட்டுள்ளார்கள். ஆகவே கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கோயம்புத்தூர் வாடகை வீடு குடியிருப்போர் நலச்சங்கம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு கோயம்புத்தூர் வாடகை வீடு குடியிருப்போர் நலச்சங்கம் அழைத்தவுடன் இந்திய ஜீவா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் ஜீவா சுபஹான் அவர்கள் உடனடியாக நேரடியாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுடன் நானும் இலவச வீட்டுமனை பட்டாவுக்காக தொடர்ச்சியாக போராடுவேன் என்று சொல்லி சத்தியமங்கலம் பகுதியிலிருந்து இன்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காலங்காலமாக தேவேந்திரகுல சமுதாயத்தினர் சொந்த வீடு வைத்திருந்தார்கள், சொந்த மாடு வைத்திருந்தார்கள், சொந்த ஆட்டுப்பட்டியும் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு ஆட்டுப்பட்டி கூட கிடையாது. அவர்கள் தீப்பிட்டி சைஸிலே வாடகை வீடுகளில் வாழ முடியாமல் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம்? நம்மை ஆட்சி செய்தவர்கள்தான் காரணம். இவர்கள் எந்த குற்றமும் செய்யாதவர்கள், எந்த தவறும் செய்யாதவர்கள். ஆண்டாண்டுக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை இவர்கள் செய்கிற ஒரே தவறு வாக்குப்பட்டிக்கு சென்று, வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்பது ஒன்று மட்டும்தான் இவர்கள் செய்த பாவம். இந்த மக்களுக்கு ஆட்சியாளர்கள் இவர்களுடைய வீடுகள் ஓட்டு வீடா சொந்த வீடா என்று தகுதி அறிக்கை உடனே தயார் செய்து இந்த மக்களுக்கு ஏன் இன்னமும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை என்பதுதான் ஆயிரக்கணக்கான கேள்விகள் எங்களுக்கு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் திராவிட மாடல் தலைவர் நெஞ்சுக்கு நீதி எழுதிய கலைஞரின் மகன் நியாயந்தானா? வாக்களித்த மக்களுக்கு
நீங்கள் வாய்க்கரிசி போடுவது நியாயம்தானா என்று நாங்கள் பணிவோடு கேட்கிறோம். உடனடியாக கோயமுத்தூர் மாவட்ட நிர்வாகம் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு மக்களுடன் முதல்வர் திட்டம், மகளிர் உரிமை தொகை, MP தேர்தல் என்று அரசாங்க வேலைகள் மும்முரமாக இருக்கிறது என்று சொல்லி இலவச வீட்டுமனை பட்டா திட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தாமல் அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டார்கள். கடந்த 2 ஆண்டு காலமாக இலவச வீட்டுமனை பட்டா கேட்டவர்களுக்கு திராவிட மாடல் தலைவர் இதுவரை ஒன்றும் செய்யவில்லை. அதனால்தான் நாங்கள் வீதி முனைக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய கோபங்களை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டாம். நாங்கள் கேட்பது இலவச வீட்டுமனை பட்டா. எங்களுக்கு சொந்த வீடு இல்லை, எங்களுக்கு சொந்த வீடு இல்லை என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய மனுவிலே தெள்ள தெளிவாக எழுதியிருந்தும் அரசாங்கம் எங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா ஏன் இன்னும் வழங்கவில்லை? இலவச வீட்டுமனை பட்டா அரசாங்கம் வழங்கவில்லை என்று சொன்னால் உடனடியாக நாங்கள் வீட்டு வாடகையை கொடுக்க முடியவில்லை என்று அரசாங்கத்திற்கு பலமுறை தெரிவித்திருக்கிறோம். பட்டா கொடு, இல்லையே வீட்டு வாடகையை கொடு என்று நாங்கள் அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆகவே அரசாங்கமே, அரசு அதிகாரிகளே, மாவட்ட ஆட்சித்தலைவரே, வருவாய் கோட்டாட்சியரே, தாசில்தாரே, உடனடியாக நீங்கள் ராமநாதபுரம் தேவேந்திர குல சமுதாயத்தினர் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு இன்றைக்கு மனு அளித்துள்ளதை நீங்கள் ஆய்வு செய்து உடனடியாக அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும். நன்றி, வணக்கம்.